கறி குழம்பு சுவையில ஒரு சூப்பரான சோயா கிரேவி. கண்டிப்பா இந்த புரட்டாசிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ஒரு கப் சோயாவை தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இப்ப எண்ணெயில ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு மிக்சி ஜார்ல நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. இப்ப அதே பாத்திரத்துல எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமா புரட்டாசில இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறதுக்காகவே நான் நிகழ் மகிழ் பிராண்ட்ல இருந்து மொய் காம்போ தான் வாங்கியிருந்தேன். 14 வகையான ஹோம்மேட் மசாலா 1430 ரூபாய்க்கு இருக்கிற பொருள்ல காம்போவா 1001 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காம்போ உங்க வீட்டுல இருந்தா போதும், பெரிய வெஜ் அண்ட் நான்வெஜ் விருந்தே சமைச்சிடலாம். நிகழ் மகிழ் பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், மல்லித்தூள், கறி மசாலா, மட்டன் மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம்